Millions of poor live in extremely unhygienic conditions and are uneducated about hygienic practices. The areas that they live in lack proper drinking water infrastructure and sanitary conditions. Improving these in a short term is an uphill task. Children living in these areas are extremely susceptible to deadly water-related diseases like diarrhea, typhoid, jaundice and cholera. Water-related diseases are the single largest killer for children. It is estimated that 4 lakh children die of these diseases every year. 75% of the slum population they are from low socio-economic groups, and most of them are fisheries only. Children will fall sick often here. இப்போ ஒரு குழந்தை வந்து அடிக்கடி ஸ்கூலுக்கு போகாம இருக்கும்போது it will give a bad impression. அவங்களோட எஜுகேஷன் லைஃபே வந்து பாதிக்குது. ரெண்டு பசங்க உடம்பு சரியில்லாம அடிக்கடி ஆயிடுது. அதனால பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட போறோம். இது வந்து வீட்டாண்ட தண்ணி சரியில்லை, நல்ல தண்ணி குடிக்கிற கட்ட தண்ணி குடிக்கிற சண்டை போடுறோம் டாக்டர். கிடைக்கிற காசு நாங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஜுரம் பேதி, இந்த இடத்துல சுத்தமான தண்ணி இல்லாததுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஜுரம் பேதி ஆகுது. எங்கள் வீட்டார் வருமானம் போட் வேலை செய்கிறார். அவர் சம்பாதிக்கிறது ஆஸ்பத்திரிக்கே கரெக்டாக ஆகிடுது. பசங்க உடம்பு சரியில்லை, ஸ்கூல் கூட போகிறதில்ல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. எங்கள் வீட்டார் வேலைக்கு போகாத வீட்டில் பசங்களை பார்த்துன்னு இருக்கிறதுக்கு. Children fall prey to these diseases very often, which not only affects their health but also their development as they miss out on school, playing with friends and discovering the world around them. When their parents fall ill and miss their daily wages, the entire family is affected. National Institute of Epidemiology (NRE) conducted a rigorous year-long study to gauge the impact of safe water intervention at the point of consumption on the health of young children and the risk of diarrheal diseases in select slums of Chennai. NRE placed Pureit water purifiers from Hindustan Lever Limited in 155 homes with young children. The episodes and intensity of diarrhea in these Pureit homes was then compared with a control panel of another 148 similar homes. This is actually a health intervention trial, and we have installed a water purification device at the household level to see the impact of this health intervention to improve the water quality on the health of the under 5 children, that is in the households. Every week our health workers went to the households, visited households to collect the information on the weekly incidence of diarrhea, and also they assessed the heights, weights of these children quarterly. இன்ஸ்டலேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்லம்முனால தண்ணி வந்து சுத்தமாகவே வராது. அந்த தண்ணியை பியூரிட்டியில் ஊற்றுனனால அவங்களுக்கு கிடைச்ச தண்ணி வந்து நல்ல பியூர் தண்ணி. கேஸ் குரூப்புக்கும் கண்ட்ரோல் குரூப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்ததில் கேஸ் குரூப் பியூரிட்டி இருக்க வீட்டில் டயரியா குறைஞ்சிருக்கு, பியூரிட்டி இல்லாத வீட்டில் டயரியா வயிற்றுப்போக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. வாட்டர் ஃபில்டர் மாதிரி பியூரிட் கொடுத்தாங்க. அது கொடுத்ததுலேருந்து எங்கள் குழந்தைங்க குடித்து அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது, வாந்தி பேதி கிடையாது, சளி எந்த தொல்லையும் கிடையாது. என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிற காரணம் இந்த பியூர் ஃபில்டர் தான். தண்ணி சுத்தமாக இருக்குது, குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்போ டாக்டர் கிட்ட கூட நாங்கள் போகிறது கிடையாது. ஃபேவரட் வந்ததுனால நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஓரளவுக்கு என் பிள்ளைங்களுக்கு டாக்டர் செலவு மிச்சமாக இருக்குது. என் பிள்ளைங்க நாங்களும் அதான் குடிக்கிறோம். தண்ணி நாங்கள் குழாயில் குடிக்கிறப்போ மஞ்சள் கலரில் வரும். அந்த ஃபில்டரில் ஊற்றி 3 வாட்டி அது சுத்தமாகி வரனால தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஸ்விம்மில் வாசம் எதுவுமே கிடையாது, நல்ல சுத்தமான தண்ணி. மற்ற ஃபில்ட்ரு மாதிரி இல்லை, கரண்ட்டு தேவையில்லை, இதுக்கு சுட வைக்க தேவையில்லை, கேஸ் தேவையில்லை, சுத்தமான அப்படியே பிடிச்சி தண்ணி ஊற்றினா சுத்தமான தண்ணி தரும். 250 ரூபா இப்போ வாங்க முடியாது எங்களால். அது இருந்தாலும் குழந்தை நல்லா இருந்த வருஷம் 300 ரூபானா கூட நாங்கள் வாங்குவோம். ஏதாவது செலவில் மிச்சம் பண்ணி அந்த பேட்டரி கிட்ட நாங்கள் வாங்கி போட்டுப்போம். அந்த பியூரிட்டின்ற ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க. அவங்க குழந்தைங்களாம் இதோட மோசமாக இருந்துச்சு ஜுரம்லாம். ஆனால் இப்போ அவங்க குழந்தைங்களாம் சுத்தமாக நல்லபடியாக இருக்குது. அவங்க குழந்தைங்களாம்
பியூரிட்டியில் தண்ணி குடிக்கிறதுனால நோய்க்கு எதுவும் உடம்பு எதுவும் சரி நல்லா இருக்குது. அதனால கண்டிப்பாக நகையோ ஏதோ வச்சு நாங்கள் அதை கண்டிப்பாக வாங்குவோம் பியூரிட்டை. நான் வந்து மிஷின் கண்டிப்பாக வாங்கணும் ஆசையாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலை வாங்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த மிஷின் கண்டிப்பாக வாங்கி என் பசங்களுக்கு கொடுப்போம். By seeing the public response in this community, how they are comparing with their children with other children, and the expression that their health expenditure has come down, there is a reduction in the diarrheal diseases among those who use this equipment. These things point out this is working in this environment. This device, the Pureit device, is working well. The study furnishes evidence that providing Pureit water in poor homes can significantly reduce incidence of drinking water related diseases in these families. This is because Pureit kills all harmful viruses, bacteria, parasites, and can also remove pesticides present in drinking water, and yet is affordable to the poor. It is easily implementable and can have a sustained impact even in areas that lack basic infrastructure. It has a potential of making a substantial positive impact on the health, development and future of young, innocent children in these poor families. Safe water protects young lives, the future of our nation.